அன்புக்குரிய இறை மக்களே, நம் ஒவ்வொருவரின் ஜெபங்களும் தான தர்மங்களும் இறந்த ஆன்மாக்களின் ஈடேற்றத்துக்கு உதவி செய்கின்றது. இறப்போர் பேறு பெற்றோர். இறப்பு என்பது நமக்கு சொல்லொன்னா துன்பத்தை தந்தாலும் இறை வார்த்தையிலும் இறை நம்பிக்கையிலும் இறப்பு நமக்கு ஆறுதல் தருகிறது. இவ்வுலக வாழ்வு நமக்கு நிரந்தரமல்ல. இறந்த பின்னும் நமக்கு வாழ்வு உண்டு என்பதை எண்ணி கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோம். லாசரை உயிர்த்தெழ செய்த இயேசு இவ்வுலக வாழ்வில் நாம் படும் இன்னல்களில் இருந்து விடுதலை தந்து விண்ணுலக வாழ்க்கையை ஒரு நாள் பரிசாக தருவார். இயேசு பாடுபட்டு மரித்தார். நாமும் அவரை போல் பாடுபட உயிர்த்தெழ நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நீர் இறைமகன் என்ற மார்த்தாவின் வார்த்தைகளும் நீரே மெசியா என்ற பேதுருவின் வார்த்தைகளும் நம்மை நம்பிக்கையின் ஆழத்துக்கே அழைத்து செல்கின்றன. நாம் கடவுள் மீது வைத்திருக்கும் உண்மையும் நம்பிக்கையுமே கல்லறைகள் திறக்கப்படுதலின் வெளிப்பாடு ஆகும் என்ற இன்றைய திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் அனைவரும் அமர்வோம். அன்புக்குரிய, இன்று நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இறந்த அனைத்து விசுவாசிகளின் நினைவு கூறுகிற நாளை நாம் கல்லறை திருநாளாக கொண்டாடுகிறோம். நம்மோடு வாழ்ந்து மரித்து இறையடி சேர்ந்த நம்முடைய பெற்றோர்கள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், பாருங்க, என்கிட்ட எவ்வளோ பேரை நீங்கள் வந்து நினைவு கூறுகிறீர்கள். அவளுக்காக நாம் இந்த திருப்பலியில ஜெபிக்க இருக்கிறோம். இது வந்து நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம். இந்த இறப்பு இந்த உலகோடு முடிந்து போவதல்ல, மாறாக இறப்புக்கு பின் ஒரு வாழ்வு உண்டு என்பதற்கான சாட்சி தான் இந்த திருப்பலி. அவை இதை நாம் வந்து ஒரு சடங்காக அல்ல, நம்மை பெற்றெடுத்தவர்கள், நமக்கு உயிர் கொடுத்தவர்கள், நமக்கு உரம் ஊட்டியவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள், நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு மிகவும் உதவியவர்கள், நமக்கு பரிச்சயமானவர்கள், நம்மோடு வாழ்ந்த அநேகர்
நமக்கு முன்பாக சென்று இருக்கிறார்கள். இதான் இங்க பாயிண்ட். நாம கூட அவர்களுக்கு பின்னால போக இருக்கிறோம். எனவே அவர்களை நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்து அவர்கள் அனைவருமாக ஆண்டவருடைய திருமுக சந்நிதியில இளைப்பாறுதல் பெற வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் பாட வேண்டிய 2 பாடல்கள். ரமணி குடும்பத்திலே மறைத்த அனைத்து ஆன்மக்கள், ராஜா ஜூலியட் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மக்கள், மேலானூர் எட்டியப்பன் சூசை, லோகநாதன் ஜமுனா குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள், சபரிமுத்து ராஜி குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள், தைரியம் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள், பாபு அனிதா குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள், வின்சந்தி பால் சபையிலே மறித்த அனைத்து ஆன்மாக்கள், பால்ராஜ் மரிய என்ரி குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தரும்படியாய் மன்றாடுவோம். குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், அந்தோணி சாமி குளோரி மீனா குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், சகாயம் பட்டு ரோஸ் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், எபின் ராஜ் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள், சேசுமணி யாகம்மாள் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள், எலியாஸ் நேகப்பு குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், சூசை பாக்கியம் சிறிய புஷ்பம் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள், மகிமதாஸ் ரேணிகா குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், ஜான் ரோசரி ஜோசப் மரிய ராஜீவ் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், செல்வ சுந்தரராஜ் ஜெனிஃபர் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், பிராங்க்லின் ரத்திகா குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், ஐசக் பெஞ்சமின் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், சேவியர் ராஜா ஆனி குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், பாமா அறுமுகம் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், சாந்தி குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், ஜோசப் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், ஜோசப் பெனிட்டா குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், புரூஸ் பால்ராஜ் எலன் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், இருதயராஜ் மேரி சுகன்யா குடும்பத்தில் மறித்த அனைத்து மக்கள், தேவ சகாயம் குடும்பத்தில் மறித்த அனைத்தான் மக்கள், அந்தோணி சாமி ஜெபமாலி குடும்பத்திலே மறித்த அனைத்தான் மக்களுக்காக ஜெபிப்போம். அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாறை அளிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். வலமரி குடும்பத்தில் மறித்த அனைத்தான் மக்கள், குமாரி குடும்பத்தில் மறித்த அனைத்தான் மக்கள், சேசுராஜ் மாலா குடும்பத்தில் மறித்த அனைத்தான் மக்கள், பழனி பாக்கியம் குடும்பத்தில் மறித்த அனைத்தான் மக்கள், செல்லமுத்து கனகம்மா குடும்பத்தில் மறித்த அனைத்தான் மக்கள், செல்வம் குரு பாக்கியம் குடும்பத்தில் மறித்த அனைத்தான் மக்கள், அமல்ராஜ் மரிய நேசம் குடும்பத்தில் மறித்த அனைத்தான் மக்கள், மரியராஜன் ரஞ்சித மேரி குடும்பத்தில் மறித்த அனைத்தான் மக்கள், ஆரோக்கிய மேரி டெனிஸ் குடும்பத்திலே மறித்த அனைத்தான் மக்கள், ஆரோக்கிய மேரி குடும்பத்திலே மறித்த அனைத்தான் மக்கள், பெரிய நாயகி அம்மாள் குடும்பத்தில் மறித்த அனைத்தான் மக்கள், ஜான் டேவிட் அனிதா குடும்பத்தில் மறித்த அனைத்தான் மக்கள், ரூபன் விஜி குடும்பத்தில் மறித்த அனைத்தான் மக்கள், ஜென்சன் ஜாய்ஸ் குடும்பத்திலே மறித்த அனைத்தான் மக்கள், என்றி செல்லையா நாதன் தமிழ் குடும்பத்திலே மறித்த அனைத்தான் மக்களுக்காக ஜெபிப்போம். அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றி அருள்படியாய் மன்றாடுவோம். ரத்னசாமி ரோசம்மாள், விவேக் ஜான்சன் மேரி எட்வர்ட், ஜான் எடிசன் தங்கராஜ், அந்தோனிமுத்து வேதமேரி, மரியே நாசிமுத்து நேசம்மாள்,
அந்தோணி பனிமாதா, ஜோசப் ராஜ், குஞ்சுமோன், மரியம்மாள், சதீஷ், சிவா, பவனம்மாள், ஞானப்பிரகாசம், அந்தோணி அம்மாள், சந்தனசாமி, இருதயராஜ், பிரமிளா குடும்பத்தில் மரித்தனைத்தாள் மக்கள், ஜோசப் ராஜ், பி.டி. தாமஸ், ஞான சமுந்திரம், மரிய நாசிமுத்து, நேசம்மாள், ரோசம்மாள், அந்தோணி சாமி, ஏஞ்சல், பிரின்சியா, செபஸ்தியம்மாள், தொம்மைமுத்து, சூசை, பாப்பு மற்றும் அனைத்தான் மக்கள், பரலோக மரிய கவிதா, சிலுவை அருளப்பர், செல்லாச்சி, பிரேம், ஆனந்த் ஆகியோருடைய ஆன்மீக ஜெபிப்போம். அத்துணை பேருக்கும் ஆண்டவர் நித்திய மோட்ச இலைப்பாற்றை தரும்படியாய் மன்றாடுவோம். அந்தோணி அம்மாள், ரோஸ்பின், பாலையா, மரியம்மாள், தேவதாஸ், விசுவாசம், சிறிய புஷ்பம், ஜெசிந்தா, பி.பி. அந்தோணி, லில்லிக்குட்டி, ஷோபா, ஜூட், நாகி, தம்மா குரூஸ், லூதம்மாள், குஞ்சிதமுத்து, சந்தன மரியான், ஞானம்மாள், ரோஸ்மேரி, பால்ராஜ், அந்தோணி, புஷ்பா, வேதமாணிக்கம், கப்ரியேல், சபரியம்மாள், மனத்தையன், பெரியநாயகம், கண்ணம்மாள், ஐவஸ், வசந்த மேரி, ஹேசல், அந்தோணி அம்மாள், யாரும் நிலையாத ஆன்மாக்கள், ஆனந்தராஜ், சிங்கராயர், அந்தோணி அம்மாள், சின்னராஜ், முனியம்மாள், மரியம்மாள், ஜே.டபிள்யூ. பால், ராஜன், ஆம்ப்ரோஸ், மேரி, தரேஸ், ஐசக், ஜூலியன், சகாய, அபிஷா, வினி, அகஸ்டின், இன்பமலர், அலெக்சாண்டர், ஜெயசீலி ஆகியோருடைய ஆன்மீக பாற்றுக்காக ஜெபிப்போம். அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை அருளும்படியாய் மன்றாடுவோம். விண்ணரசி, கலா, இருதய கனி, பிலோமினால், அந்தோணி, சபரிமுத்து, மிக்கேல் அம்மாள், ராயப்பன், பி.ஐ. வாரித்து, பிரிஜித், கந்தசாமி, நாகம்மாள், பிலிப், ராயப்பன், லூர்து சாமி, சபரிமுத்து, மரியம்மாள், அந்தோணி, சிறில், சூசை மேரி, செல்வநாயகம், ஜோசப், ஜெய, அந்தோணி அம்மாள், சபரிமுத்து, சூசை, இன்னாசி அம்மாள், லில்லி மலர், நசரேன், மன்னர், விர்ச்சம்மாள், விஜி, ஆண்டோ, லாரன்ஸ், சபரிமுத்து, விசுவாசம்மாள், மேரி பிரின்சி, சேசுமணி, சரோஜா, நல்லாயன், மரிய மிக்கேல், மரிய செல்வம், சபரிராஜ், சூசை அம்மாள், மரிய சிங்கம், பிரான்சிஸ், சூசை அம்மாள், பிரான்சிஸ், மிக்கேல், வில்சன், பெர்னாண்டோ, லூயிஸ், அருளம்மாள், ராஜு, பிரான்சிஸ், சேசம்மாள், சுந்தர், ஔருக்கிசாமி, தமிழரசி, விசுவாசம், ராயப்பன், பிரகாசி, திவ்யா, செல்வம், மரி, ஜலத்தையன், அலெக்சாண்டர், கிளாரா, ரோசி, ராஜமாணிக்கம், மரிய, ஜேசு, வடிவம்மாள், அற்புதமேனி, சந்தனக்கனி, மரிய நேசம்மாள், செல்லம்மாள் அவருடைய ஆன்மீக பாற்றுக்காக ஜெபிப்போம். அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றி அருள வேண்டும் என்று மன்றாடுவோம். சேர்ந்த பால்சாமி, ராஜேந்திரன், லூர்து, மேரி,
சந்தன மரியான் மரியாள், வேளாங்கண்ணி ஆரோக்கிய சாமி சின்னப்பன், குப்புசாமி, தவமணி அம்மாள், நளினி, தசராஜ், ரோக் மேரி, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் ரவி ஜோசப், சூசன், கிறிஸ்டபர், சில்வஸ்டர், கிளாரிஸ், நாகேஸ்வரி, மகேஸ்வரி, வசந்தகுமார், குமாரசாமி, செல்லமுத்து, அருளானந்தம், தமிழரசி, பனிமை அம்மாள், ஜேசு அடிமை, அந்தோணி அம்மாள், சகாய ரஞ்சினி, ஹேசல், கேட்லின், மைக்கேல், சின்னம்மாள், முத்துப்பிள்ளை, பங்கிராஸ், மரிய தஸ்னேவிஸ், இல்டா, பாக்கியம்மாள், நம்பிராஜன், பேபி அம்மாள், ஆரோக்கிய மேரி, உத்திரியநாதன், அந்தோணிசாமி, சின்னம்மாள், அருமைநாதன், தர்மராஜ், ஆனந்தராஜ், அஜய், அபூர்வசாமி, அன்னமேரி, அருள்தாஸ், சுகன்யா மேரி, அமுல்ராஜ் அவருடைய ஆண்மையை பாற்றுக்காக ஜெபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் பேரின்ப வீட்டில் எழுந்தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்மையிலை பாற்றிக்காகவும் செல்லப்பராஜ், சாந்தம்மாள், ஜோசப், ஜெயராஜால், ஜெயம்மாள், மரிய ஜோசப் ஆண்மையிலை பாற்றுக்காக ஜபிப்போம். அத்துடைய ஆன்மாக்களும் ஆண்டவரை தேயிலை பாட்டு தரவும். சபரிமுத்து, மதுரை அம்மாள், மரியம்மாள், பிரகாஷ், அமல புஷ்பம், சபரிமுத்து, சூசைக்கனி, சூசை இன்னாசி அம்மாள், தேவசகாய், விக்டோரியா, ஜான்சி ராணி, அருள்தாஸ், ஆரோக்கிய மேரி குடும்பத்தில் மறித்தனைத்தான் மக்கள், செல்வராஜ், சபரியம்மாள் குடும்பத்தில் மறித்தனைத்தான் மக்கள், தனிஸ்லாஸ், ரெபேக்கால், ஐயாதுரை, ஹில்டா, அமலதாஸ், அல்போன்ஸ், ஜார்ஜ், உர்சுல் அம்மாள், லூர்து சாமி, இனாசி, நாகலிங்கம், ஹாரிஸ், அந்தோனி குரூஸ், டேவிட், ஜெபமாலை, பாக்கியநாதன், லூர்து மேரி, செல்வி, ஜெசிந்தா, பழனி புஷ்பா, வேலு அமிர்தம்மாள், ஆலிஸ் தாமஸ், மார்கரெட் மேரி, மைக்கம்மாள், பெட்லா, அந்தோனிராஜ், மிக்கேல் அம்மாள் குடும்பத்தில் மறித்தனைத்தான் மக்கள், சாந்தி, சந்தனமேரி, அல்போன்ஸ் அம்மாள், ஆசீர்வாதம், அன்னம்மாள், லூர்து மேரி, லூர்துநாதன், ஜியன்னா, ரெஜினா ஆகியோருடைய ஆண்மையிலை பாற்றுக்காக ஜெபிப்போம். அத்துணை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்தியிலை பாற்றி அரும்படியாய் மன்றாடுவோம். குடும்பத்தில் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஜான் பிட்டோ குழந்தை திரேசால் குடும்பத்தினர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த இரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்குமாறு மன்றாடும். மேலும் ஜோஷ்வா விடுதலை பெற்றதற்காக நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். அவளை மூவர் குடும்பத்திற்காக ஜெபிப்போம். மேலும் இந்த யாரும் இணையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கு சில ஆன்மாக்கள், குருக்கள், கன்னியர்கள் அத்தனை பேருடைய ஆண்மையினை பாற்றுக்காகவும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாம் கண் முன்பாக கொண்டு வருவோம். அத்துணை பேரையுடைய குற்றம் குறைகளை அனைத்தையும் மன்னித்து அனைவரையும் ஆண்டவருடைய திருமுக ஒளியில அவரை முகமுகமாய் காணக்கூடிய பாக்கியத்தை தருமிடுமாய் மன்றாடுவோம். மன்னிப்பு வழிபாட்டுக்குள் இணைவோம். நாம் பாட வேண்டிய பல்லவி
எம் இறைவா. எம் உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டார்கள் என எத்தனையோ பேர் இறந்து போய் இருக்கிறார்கள். அவர்கள் ஆன்மா நித்திய இறைப்பாடுதல் அடைய ஜபிக்க தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தையும் காட்ட வேண்டும் என்று கூறிய எம் இறைவா, நாங்கள் இந்த தாழ்ச்சியை மறந்துவிட்டு அன்றாட வாழ்க்கையில் பாவங்கள் பல செய்து கொண்டே இருக்கும். யாரையும் மன்னிக்கும் குணம் இல்லாமல் இருக்கிறோம். பாவங்களுக்கு பாவமன்னிப்பு வாங்க மறந்த தருணங்களுக்காக மன்னியும் இறைவா, மன்னியும். அறிவின் எல்லையை எம் இறைவா, ஏஐயின் தாக்கத்தினால் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் பல நேரத்தை கைபேசியுடன் வீணடிக்கிறோம். சினிமா மோகத்தில் உழன்று கிடைக்கிறோம். போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகவும் இருக்கிறோம். இப்பேற்பட்ட இவ்வுலக நாட்டத்தினால் இறைபத்திலிருந்து விலகி இருக்கிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். திருப்பலியில மிக முக்கியமாக நம்முடைய திருத்தந்தை இன்னைக்கு உலகம் முழுவதும் இதற்காக ஜெபிக்க சொல்றார். அன்பார்ன் சைல்ட். அன்பார்ன் சைல்ட்னா உங்களுக்கு தெரியும், சிசுவிலே இன்னைக்கு நிறைய பேர், ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, எத்தனையோ மில்லியனா உலகம் முழுவதுமே. நான் சொல்றது, நீங்க ஒரு ஆள் அபார்ஷன் பண்ணி ஒரு குழந்தைய சாப்பிடுக்கலையா, அந்த கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ குழந்தைகள் கருவிலே இந்த உலகை காணாமலே அவங்க இறந்து போயிருக்கிறாங்க. ஆகவே திருத்தந்தை லியோ நமக்கு மிகப்பெரிய சொல்ல ப்ரோ லைஃப், அதாவது இந்த இறந்து போன அன்பார்ன் சைல்டுக்காக, இந்த அபார்ஷன்ல கரு சிதைவினால கொலை செய்யப்பட்ட இறந்து போன அந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்கவும் அழைக்கப்படுகிறோம். நாமே கூட ஒரு காரணமாக இருந்திருப்போம். நம்முடைய சுயநலத்தினால நம்முடைய குழந்தைகளை கூட ஈவு இரக்கம் இல்லாமல் நம்ம கொண்டிருக்கலாம் இந்த அபார்ஷன் வழியா. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக இறந்த அனைத்து சிசுக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வும் மாணவரே, உம் திருமகனின் நிரப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்க பெற்றுள்ளோம். எமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்ட இறந்த உமடியார்கள் உமது இரக்கத்தால் நிலையான பேற்றின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெற செய்வீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். நீதிமான்கள் ஆண்டவர் முன் எப்பொழுதும் ஒளி வீசுவார்கள். கடவுள் அவர்களை பொன்னை போல புடமிட்டு சோதித்து அறிந்த பின்பு தனக்கு ஏற்புடையவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார். இவ்வுலகில் நாம் படும் போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், நோய்கள், பிரச்சனைகள், இதிலிருந்து கிடைக்கும் விடுதலைதான் இறப்பு. இது ஆறுதலே தவிர தண்டனை அல்ல. நீதிமான்கள் இவ்வுலக பார்வையில் தேவையற்றவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் அருகில் அழகானவர்களாக இருக்கிறார்கள். மேலும் நித்திய இளைப்பாற்றியில் நிம்மதியாக ஒளி வீசுகிறார்கள். இறந்த ஆன்மாக்களுக்கான நினைவை உணர்த்தும் இந்த முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-9 வரை. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியில் இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்து அறிந்த பின் அவர்களை தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளோம். நாம் செய்த பாவங்களுக்காக ஆண்டவர் பாடுபட்டு மரித்தார். திருமுழுக்கு மூலம் நாம் கிறிஸ்தவ வாழ்வை தொடங்குகிறோம். திருவிருந்து மூலம் ஆண்டவரின் உடலையும் சதையையும் நம் ஆன்மாவுக்கு உணவாக தருகிறோம். ஆகவே நாமும் பாவ வாழ்வை விடுத்து ஆண்டவரை போல ஒரு நாள் உயிர்த்தெழ தயாராக வேண்டும். நாமும் தூய மரியாவை போல நம் வாழ்வின் நேரத்தையும் அன்பையும் நற்குணங்களையும் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோம் என்ற இந்த இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையலாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 5-11 முடிய. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றியின்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாய் இருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சி உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அத்தியாயம் 6 இறை திருவசனங்கள் 37-40 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். என்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவரிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம். மகனை கண்டு அவருடைய நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழம். நானும் இறுதி நாளில்
அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அரசர் ஒருவர் இருந்தார். அவருக்கு 3 பிள்ளைகள். வணக்கமா, வீட்டுல பிள்ளைகளா இருந்தா அப்பாங்க சொத்துக்களை எல்லாம், அந்த வீடு அவனுக்கு, இந்த இடம் அவனுக்கு, இந்த கடை அவனுக்கு, அப்படியெல்லாம் நிறைய பேர் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உயில் எழுதி வைப்பாங்க. அவை அந்த 3 பிள்ளைகளுக்கும் தந்தை எப்படியான சொத்துக்களை கொடுக்கிறார் என்பதை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை. 3 ஜாடிகளை வைத்து விடுகிறார். சொல்றார், நான் இறந்த பிற்பாடு நீதான் இந்த 3 ஜாடியில முதல் ஜாடி உனக்கு, 2ஆவது ஜாடி அவனுக்கு, 3ஆவது ஜாடி அவனுக்கு, அதுல என்ன இருக்கோ அதான் உங்களுக்கு அப்படின்ற. முதல் ஜாடியை அந்த முதல் மகன் திறக்கிறான். அதுல இப்படியாக பெயர் எழுதிருக்கு, சின்ன சிட்டு எழுதிருக்கு, சாம்ராஜ்யம். அப்படின்னா அது சாம்ராஜ்யனா அரசு நீதான். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரத்தக்கரை. சாம்ராஜ்யத்தை நீ அடைய வேண்டும் என்றால் என்ன பண்ணும்? ரத்தம் சிந்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக அந்த தந்தை அவனுக்கு வெளிப்படுத்தினான். 2வது மகன் போறான், அந்த ஜாடியை திறக்கிறான். அது புகழ் அப்படி எழுதியிருந்தது. புகழ் எல்லாரும் விரும்புறாங்களே, புகழ் புகழ். ஆனா பாத்தீங்கன்னா அது கீழே நிறைய அவருடைய மூதாந்தருடைய சாம்பல் இருந்தது. இன்னைக்கு இந்த புகழ், பணம் அதெல்லாம் எதுக்கு சமானம்? சாம்பல் மாதிரிதான். அப்படி பூந்தினா அந்த சாம்பல் இருந்த இடமே தெரியாமல் போய்விடும். நீ புகழுக்காக பணத்திற்காக அலைவதாக இருந்தால் அதெல்லாம் உன்கிட்ட ஒரு நாளுக்கு சாம்பல் மாதிரி அனைத்தும் மறைந்து போகும் என்பதை மறைமுகமாக அந்த தந்தை அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். 3வது மகன் போகிறான், அந்த ஜாடியை திறக்கிறான். அதுல குணம் அப்படி எழுந்திருந்தது. குணம். அந்த குணத்துக்கு கீழே அவங்களுடைய மூதாதையருடைய படம், சின்ன படம், இப்போ தாத்தா பாட்டி அவங்க பாட்ட ஒரு படம் இருந்ததை அவன் பார்க்கிறான் அந்த சாடியில. வாழ்வில நீ நல்ல நிலைக்கு போக வேண்டும் என்றால் என்ன வேணும் உனக்கு? மூதாதையர் இல்ல, குணம், நல்ல குணங்கள். நம்முடைய பெற்றோர்கள் இப்ப இன்னைக்கு ஏன் இவ்வளவு பூச வச்சோம்? அவங்க நமக்கு வாழ்ந்த வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய எளிமையான, அவங்களுடைய அன்பான அந்த இறை பக்தி, இது மாதிரி நிறைய குணங்கள் என்பது பல விஷயங்களை உள்ளடக்கியது. ஆகவே நீ வாழ்வில நிறைவான ஒரு நிலைக்கு அடைய வேண்டும் என்றால் உடைய முன்னோர்கள், உடைய பெற்றோர்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த அற்புதமான வாழ்வை நீ என்ன பண்ணும்? உனக்கு வாழ்வாக்கி கொள்ள வேண்டும் என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டியிருந்தான். இன்று நாம் கூட யோசிப்பது, இந்த கல்லறை திருநாள் அல்லது இறந்த விசுவாசிகளை நாம் நினைவு கூறுகிற இந்த நாள். தாகூர் சொல்ற ரொம்ப அழகாக, மரணமே மரணமே உன்னிடம்தான் வாழ்வு நிறைவு பெறுகிறது. ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார், மரணமே உன்னிடம்தான் வாழ்வு நிறைவு பெறுகிறது. நீ இருக்கிற போது நான் இருப்பதில்லை, நான் இருக்கிற போது நீ இருப்பதில்லை. சாவு வந்துச்சுன்னா நீங்க பாப்பீங்களா? மற்றவங்க செத்தா நம்ம பார்க்க முடியும், நம்ம செத்தா நீ இருக்கிற போது நான் இருப்பதில்லை, நான் இருக்கிற போது நீ இருப்பதில்லை. சாம பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க, எக்கச்சக்கமா எழுதி கொண்டே இருக்காங்க, தேவை பேர் எழுதுறாங்க. அவன் என்னங்க பிரச்சனை அப்படின்னு நான் யோசிச்சு கொண்டு எனக்கு என்ன உங்களோடு பகிர்ந்து கொள்வது. பிறக்கிற மனிதர்கள் அனைவருமே வாழ வேண்டும், இதான் நம்முடைய நீதி, இதுல மாற்று கருத்தே இல்லை. இறப்பு என்பது நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்காத ஒன்றாக மாறி விடுகிறது. நீங்க சொல்லுங்க, அட்டியா போய் நீங்க நாளைக்கு செத்துருவீங்கன்னு சொல்லுங்களேன், ஆய முடியாது, வேலை கழு, அப்பா பாரு சாவு, வேலை. சில பேருக்கு இந்த இறப்பு என்பது நமக்கு விரும்பத்தகாத ஒன்றாக இருக்கிறது. வாழணும், இன்னும் வாழணும், நீண்ட நாள் வாழணும், அப்படி எல்லாம் கூட இன்னைக்கு நிறைய பேர் மாத்திரைகளை எல்லாம் சாப்பிட்றான். நான் கூட ஒரு தடவை இப்படி யோசிச்சு கொண்டு இருந்தேன்.
சாவிலிருந்து யாராவது தப்பித்து கொள்ள முடியுமா அப்படி எனக்கு ஒரு சிந்தை வந்தது. சாவிலிருந்து யாராவது தப்பித்து கொள்ள முடியுமா? முடியாதா? வாய தரங்க. சாவை தள்ளி போடலாமா? எனக்கு வித்தியாசம் இருக்கா? சாவிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள முடியுமானா முடியாது. ஆனால் சாவை என்னால் தள்ளி போடலாம். எவ்வளவு மாத்திரை மருந்து வந்துச்சு. இப்போ ஒண்ணு கூட யாரோ கண்டுபிடிச்சு சொன்னார், ஒரு ஃபாதர் பேசி கொண்டு இருக்காங்க. சொல்றார், புதுசாக இந்த சைனாவிலேயே தென் கொரியாலேயே செல்ல திசுக்கள் டிஷ்யூஸ் இருக்குல்ல, அதுல ஏதோ ஊசி போடுறானா. அந்த ஊசி போட்டா நமக்கு உடம்புல இருக்கிற அனைத்து விதமான இந்த கேன்சர் செல்லாம் செத்துருமா. அதனால நமக்கு சாவதற்கான அந்த நோயே வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகளுக்காக ஏதோ முயற்சி செய்து கொண்டு, அது நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படிதான் இன்னைக்கு நாம ஏன் இந்த சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றோம், ஏன் இந்த பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றோம்? நீங்க சாப்பிடலன்னா என்ன பண்ணுவாங்க? சாப்பிடலன்னா சொல்லுங்க, நர்சஸ்லாம் செத்துருவீங்க, நோய் அதிகமா பொட்டுன்னு போயிடுவீங்க, ஸ்ட்ரோக் வந்து ஒரே நாள். அப்போ இந்த சுகர் டாக்டர் சொன்னார், குறைங்க, பிபியை குறைங்க, கொலஸ்ட்ரால குறைங்க, கொஞ்சம் நடங்க, டயட் இருங்க அப்படிலாம். நீ ஏன் சொல்றானா, அப்போ அதோடைய தாக்கம் குறைகிற போது நமக்கு வாழ்வு நம்மளது நீடிக்கிறது. அப்ப நான் யோசித்து கொண்டிருந்தேன், இந்த மரணம், சாவு, இறப்பு, பிறப்பு ஒன்று இருந்தால் நிச்சயமாக இறப்பு கண்டிப்பாக. இறப்பிலிருந்து நான் சொன்ன தப்பித்துக் கொள்ளும் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் ஒருவரால் இறந்துதான் ஆக வேண்டும். இது எழுதப்படாத சட்டம், இதுதான் நியதி. அழகாக கவிஞர் இப்படி பாடுறான், வாசித்தேன். பிறந்தவர்கள் அனைவரும் இந்த மண்ணிலே இருந்து விட்டால், நம்மலாம் இருக்கோம், பிறந்தவர்கள் அனைவரும் இந்த மண்ணிலே இருந்து விட்டால் அப்புறம் உலகம் வாழமா? நம்ம போனாதான் அடுத்தவன் பிறக்கணும். புரிதான் பேசுறது? தினந்தோறும் இப்ப எங்கேயோ ஒரு உலகத்துல ஒரு மூலையில ஒரு குழந்தை பிறந்திருக்குமா இல்லையா? பிறந்திருக்கல. அப்ப எங்கேயோ ஒரு மூலையில யாராவது செத்து இருப்பாங்களா இல்லையா? இப்ப ஜிஹெச்ல ஒரு 10 பேர் போயிருப்பாங்க, அதுக்கு போட்டுன்னு வயதானவர்கள் இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த இறப்பும் பிறப்பும் இரண்டுமே, இறந்தவர்கள் பிறந்தவர்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள், பிறந்தவர்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இறந்தவர்கள் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இறந்து போக வேண்டும். அது எப்போ சாவோம் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் சாவது திண்ணம், சாவது நிச்சயம் என்பது மட்டும் நமக்கு அனைவருக்குமே தெரியும். என்ன பிரச்சனை தெரியுமா? சில பேர் நினைச்சிருக்காங்க, நான் சாவே மாட்டேன், எனக்கு சாவே வராது. இது மாதிரி முட்டாள்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனையா இருக்கு. அவை இந்த இறப்பு அல்லது நான் சொல்ல இந்த கல்லறை திருநாள் நமக்கு விடுக்கிற முதல் செய்தி, இருக்கிறவர்கள் நாம் நம் முன்னாடி இறந்தவர்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம். நாளை நாம் இருக்க போவதில்லை, ஆனால் இன்னொருவர் நம்மை பற்றி நினைத்து கொண்டிருப்பார். இதுதான் வாழ்க்கை ஒரு சுழற்சி, ஒரு மாதிரி சைக்கிள் மாறி போயும். இன்னைக்கு நானு, நாளைக்கு நீங்க. அழகாய் ஒரு முறை நான் சொன்னேன் ஒரு இடத்துல, கல்லறைகள் சொல்கிற செய்தி, இன்று நான், நாளை நீ, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்ப எங்க பிரச்சனைனா, எப்போ நம்ம போவோம் அது பாத்துக்கலாம், அவர் பாப்பார், அவர் வச்சிருப்பாரு, யாருக்கு எப்போ ஒரு டேட் கொடுத்துருப்பாங்களே. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பரலோகம், விண்ணகம், இப்படிலாம் நரகம், மோட்சம், இதையெல்லாம் பத்தி நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் சொல்லி கொண்டு இருக்கிறார். அதை நான் இப்படி யோசிக்கிறேன், இந்த மரணம் அனைவருக்கும் நிச்சயம். அவை இந்த மரணத்தினுடைய இந்த கல்லறை திருநாள்ல நம்ம என்ன இன்னைக்கு சிந்திக்கலாம் அப்படின்னு வாசிக்கும் போது, முதல் செய்தியாக நான் இப்படிதான் யோசிக்கிறேன். என்ன செய்தி அப்படி என்றால், எனக்கு அகஸ்தினார் எழுதிய ஒரு புத்தகம், கன்ஃபெஷன் அப்படி ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல ஒரு நிகழ்வை அவர் பதிவு செய்கிறார். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கூட அப்படிதான் இருப்பீங்க. இப்ப அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா அம்மாவை அங்கதான் புதைக்கணும். நீங்க பார்த்திருப்பீங்க, அப்பா அம்மாவை ஒரே கலர்ல வச்சிடலாம். ஃபாதர், எங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க, அப்பாவை வச்சிடலாம் அப்படிலாம். அல்லது நம்ம உறவினருக்கு இறந்த பிற்பாடு அந்த கல்லறையில வைப்பதே நம்ம வழக்கமா இருக்கும். அப்போ அவங்க அம்மா மோனிகால் இறக்கிற தருணம் போய் கேட்கிறாங்க, வீட்டுல போயிட்டு, அம்மா நீங்க என்ன சொல்றீங்க, அப்பா இறந்த அந்த கல்லறையில அது பக்கத்திலே உங்களை புதைச்சிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது அந்த மோனிகம்மாள் அகுஸ்தன் அப்பா சொன்னாராம், எங்க வேணா புதைச்சிக்கோ, பாயிண்ட் பாருங்களேன்,
எங்கே என்னை புதைக்கிறாய், இறந்த பிற்பாடு என்ன நடக்கிறது, எங்கே என்னை புதைக்கிறாய் என்பது முக்கியமல்ல. ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றுகிற போது என்னுடைய ஆன்மாவிற்காக திருப்பலி ஒப்புக்கொடு, என்னுடைய ஆன்மாவுக்காக திருப்பலி ஒப்புக்கொடுன்னு சொன்னான். இதுதான் இன்னைக்கு முதல் பாயிண்ட். நான் சொன்ன இன்னைக்கு நம்ம உறவுகள், சொந்தங்கள், பந்தங்களுக்காக நீங்க திருப்பலி ஒப்பு கொடுத்தீங்க. பழைய ஏற்பாடு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பட் நான் சொல்றேன், நிறைய பேர் சொல்றான், ஏன் அவங்களுக்கெல்லாம் நம்ம திருப்பலி ஒப்பு கொடுக்கணும்? நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வர்க்கலா அப்படி ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டிய சூழல். அங்கே போயிட்டு பார்த்தா ஒரே பீச், எனக்கு கூட தெரியாது, முதல் முறையா போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பீச் ஆண்ட பெரிய பெரிய மாதிரி மேடை மாதிரி கட்டியிருக்காங்க. நான் கூட ஏதோ சும்மா விளையாட்டு தான் வச்சிருக்கேன். பார்த்தா நான் காலையிலேருந்து ஒரு 6 மணிக்கு வாக் போனேன். அங்கே பார்த்தா நிறைய துணிகள்லாம் தொங்கி கொண்டு டவுல் மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய பேர் வராங்க. அங்கே பார்த்தா ஒரு அந்த மண்மேடில் ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, பூஜை செய்யறாரு. என்னது செத்து போனவங்களுக்காக பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, திதி ஒப்பு கொடுத்தல் சொல்லுவாங்கல்ல, திதின்னு சொல்லுவாங்க. திதினா இந்துக்கள் அதை சொல்ல, இப்ப நம்ம குடும்பத்தில் யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக அதை ஒரு சாமி பண்ணி அவர் அந்த தண்ணியில விடுறாரு. இதை வர்க்கனால அதிகமாக வச்சா அங்கதான் நிறைய பேர் போறாங்க. நீங்க கூட இப்போ காசி எல்லாம் போனீங்கன்னா நீங்க பார்த்து இறந்த அவங்களுக்காக போய் காசியில என்ன பண்ணுவாங்க, அந்த சாம்பலை போய் கரைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா பாஸ்போர்ட்டே இல்லாம நேரா விண்ணகத்தை விடும். ஆகவேதான் நீங்க பாத்தீங்கன்னா 2 மக்கபேராகவும் 12ஆம் அதிகாரத்தை வாசிங்க அப்படின்னா, யூதா பணம் திரட்டி இறந்த அனைவருக்காக அவர் என்ன பண்றாரு, பலி ஒப்பு கொடுக்கிறார். முதல் செய்தி அந்த மோனிகம்மான் சொன்னதான் ஞாபகம். இப்ப நமக்கு பிரச்சனை, ஃபாதர் முன்னாடி வைங்க ஃபாதர், என் ஃபாதர் பின்னாடி. எனக்கு சிரிப்பா இருக்கும், எங்க வச்சா என்னங்க, அவங்க செத்து போயிட்டாங்க, அது கல்லறை முதல்ல வச்சுட்டா போகக்கூடாதா, பின்னாடி வச்சா எங்க வேணா வச்சுப்பா, எங்க வேணா போய் அப்பா பக்கத்தான் புதைக்கணும் அவசியம் கிடையாது. அந்த அம்மா எவ்வளவு ஞானியா இருக்கான் பாரு. ஆனால் பாயிண்ட் ஆகுதான், ஆனால் நீ தினந்தோறும் திருப்பலி ஒப்பு கொடுக்கிற போது என்னுடைய ஆன்மாவுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்றான். அவன் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் முதல் செய்திதான், இருந்தவர்கள் அனைவரும் நான் சொன்ன சனத்துல அவர்கள் செய்த குற்றம் குறைகளால் அவங்களுக்கு தெரியும் இந்த உத்தரிக்க நிலை, துன்புறும் நிலை என்று தமிழ்ல சொல்றாங்க. அந்த நிலையில இருக்கிற ஆன்மாக்கள் நமக்கு தெரியாது. நேற்று நம்ம அனைத்து புனிதருடைய விழாவை கொண்டான். நேற்று சொன்ன பிரசங்கம் தான். இங்க இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள், அதாவது நம்முடைய முன்னோர்கள், நீங்க போய் கல்லறை திறந்து பாருங்க, அவங்க நிச்சயமா அவங்க உடம்பு அழியாம கூட இருந்திருக்கலாம். அவங்க கூட புனிதர்கள் தான், ஆனா அவங்க அங்கீகாரம் பெறாத புனிதர்கள். திரு அவை ஒரு குறிப்பிட்டதான் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த கல்லறையிலே புதைக்கப்பட்டவர்கள் நிச்சயமா புனிதராக இருந்திருக்கலாம். இல்ல சில பல காரணங்களால அந்த மோட்சத்தை பரலோகத்தை அடையாம இருக்க வண்ணம் அந்த உத்தரிக்க நிலை, துன்புறும் நிலை இருப்பாங்க. அவர்களுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த நாளில தொடர்ந்து அவர் நினைத்து அவர்களுக்காக நாம் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். பழைய ஏற்பாடுல இருந்து அப்படியே வாசிக்கிறோம். 2வது செய்தியாக நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புவதுதான் மரணம். அப்படி யோசிக்கும் போது வாழ்வுக்கும் இறப்புக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த வாழ்வு நிலையானதா நிலையற்றதா நிரந்தரமானதா அப்படின்னா நிறைய நேரங்கள்ல இது நிலையற்றது, இது நிரந்தரமற்றது என்பது அனைவருக்குமே தெரியுது. ஆனா நீங்கள் என்ன நினைக்கிறோம், பல நேரங்கள்ல எலன் மாஸ்க் கொடுத்துருக்காருல்ல, அவர் மேல செயற்கைக்கோள்லாம் அமைச்சிருக்காங்கல்ல, நேற்று கூட பறக்கும் கார்லாம் கண்டுபிடிச்சிருக்காராம். இப்பவே பாத்தீங்கன்னா சொல்றாங்க, செவ்வாய் கிரகத்தை நான் இந்த பல முறை சொல்லியிருக்கேன், செவ்வாய் கிரகத்துல நிறைய பேர் மில்லியன் ட்ரில்லியன் டாலர் கொடுத்து இடங்களை ரிசர்வ் பண்ணிருக்காங்க. நீங்க இங்க இருக்கிற மதுரை வாயில ஒரு அரை கிரவுண்ட் நேரம் வாங்குறதுக்கே என்ன பொடி உன்ன பொடின்றீங்க. செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப போன இந்த நாசா அமைச்ச அந்த செயற்கைக்கோள்லாம் அங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எலன் மாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கான தகவல் கூட நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணலாம். ஏன்னா நான் பேசுறதுல உண்மை இருக்கிறார். செவ்வாய் கிரகத்துல இடம் பிளாட் வாங்குவதற்காக நிறைய அமெரிக்கர்கள், நிறைய வெளிநாட்டுல இருக்க பெரிய பெரிய பணக்காரர்கள் $1 மில்லியன், $100 இல்ல, $200 இல்ல, அது மேல கொடுத்து இடத்தை வாங்கி கொண்டு இருக்கு. என்னுடைய கேள்வி தாங்க, இந்த வாழ்வு நிலையானதா? அழகாய் சொல்கிறார், உடல் அழிந்து போகிறது, ஆன்மா அழிவதில்லை. இந்த உடல் என்ன தெரியுமா,
இது ஒரு பொய் உடல், இது ஒரு பொய் உடல், இது ஒரு ஆடை, இது ஒரு ஆடை. இந்த உடம்பு இருக்குல்ல, இது ஒரு ஆடை. அதற்குள்ளே ஆன்மா இருக்கிறது. இந்த ஆன்மாவை போர்த்திய ஒரு உடல் தான், ஆன்மாவை போர்த்திய ஆடை தான் உடல். அவதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏன் இறந்த பிற்பாடு சீக்கிரம் தூக்குங்க, அந்த உடம்பு அழுகி போகிறது, நாற்றம் அடிக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா வசனம் அழகாய் சொல்கிறது, ஆன்மா அழிவதில்லை. அப்ப எனக்கு என்ன செய்தினா, இரண்டாவது செய்தியாக யோசிக்கிறேன், இன்னைக்கு நம்முடைய வாழ்வு கூட இந்த வாழ்வு நிரந்தரமானது இல்ல, நிலையானது இல்ல. நான் மீண்டுமாக சொல்றேன், இறப்பை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது வருகிற போது வரட்டும். ஆனால் நமக்கான சிந்தனை இது இருக்கணும். நான் ரொம்ப நாள் வாழ மாட்டேன் என்ற சிந்தை, இந்த வாழ்வு நிரந்தரமானது இல்லை என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் தான் ஞானிகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நானும் நீங்களும் கூட நிலையற்ற இந்த வாழ எத்தனை விதமான ஆர்ப்பாட்டம், இந்த புகழ், சாம்ராஜ்யம், பேரு எல்லாம் சாம்பல் மாறி ஊதி பூட்டா போச்சு, காலியாச்சு. காலையிலே மலர்ந்து மாலையிலே மடிந்து போகிற புல்லுக்கும் பூவுக்கும் சமமான இந்த வாழ்வை அவன் பண்கிற ஆர்ப்பாட்டம், அவன் பண்ற அகங்காரம், அதான் சொன்ன பயங்கரமான கர்வம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண, சீக்கிரமா நம்ம வாழ்வு சுருங்கி போய் விடுகிறார். அப்ப இரண்டாவது செய்தி ஆண்டவர் சொல்றது, இது நிலையற்ற வாழ்வு. அப்ப நிலையான இந்த வாழ்வை உரிமையாக்கி கொள்ளதான் என்ன பண்ண சொல்றார், இறந்து என்னிடம் வருபவனை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். மூணாவது செய்தியாக நான் இப்படி யோசித்து கொண்டிருந்தேன், இந்த வாழ்வு மீண்டுமாக நீங்க எப்படி இப்ப வாழ்வு, இறப்புக்கு முன் இறப்புக்கு பின். எனக்கு சில நேரங்கள்ல இது கூட எனக்கு அவ்வளவா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இறந்த பிற்பாடு யுவாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, வருவாங்க பாருங்க, ஐயோ அவரா இவரா, ஏங்க அவர் செத்து போயிட்டாருங்க, அவர் காதெல்லாம் இல்லைங்க. இறந்த பிற்பாடு அவரை பற்றிய பேச்சுக்கள், இறப்பிற்கு முன்னால அதே வாய் அவரை பத்தி பேச்சிய பேச்சுக்கள் எத்தனை பேர் சொல்லுங்க, நம்ம எல்லாரும் சேர்த்துக்கலாம். நீங்க எதை சேர்த்து வைக்கிறீங்க தெரியுமா? இறப்பிற்கு பின் இல்ல, இறப்பிற்கு முன். நீங்க வாழ்ற இந்த வாழ்வு இறப்பிற்கு முன் எப்படி நீங்க வாழ்றீங்களோ அதற்குரிய பரிசு தான் நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு இறப்பு, மரணம் மட்டும் விடுங்க, பாத்துக்கலாம். ஆனா அதுவரை நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு சாகும் போதோ குப்பாடு போடுவது எந்த வகையில்? நான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், அவன் வாழ்ந்த வாழ்க்கை தான் பின்னாடி அவன் கஷ்டப்படுறான், எப்படிலாம் வாழ்ந்தான் பாத்தீங்களா? நீங்க வசனம் மிக அழகாய் சொல்லும், அந்த ஏழை லாசர் அவன் வாழும் போது மோசமா அவனை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஆனா மேல போய் நெருப்புல கஷ்டப்படும் போதோ ஒரே ஒரு சொட்டு தண்ணியை உங்க விரல்ல இருந்து விடுங்க சொல்றான் பாங்களா? இதுதான் வாழ்வு. அப்ப ரெண்டாவது நான் யோசிப்பேன், இறப்பிற்கு பின், இறப்பிற்கு முன். இறப்பிற்கு முன் நீங்க எப்படி வாழ்றீங்களோ அந்த வாழ்வு தாங்க நான் சொன்ன புனித வாழ்வு. இன்னைக்கு நிறைய புனிதர்களாக வாழ்க்கை, நேற்று நான் சொன்னேன், நிறைய சாக்ரிஃபைஸ், நிறைய தியாகங்கள், நிறைய கஷ்டங்களை, நிறைய ரத்தம் சிந்தல் எல்லாம் அவங்க அனுபவிச்சாங்க. அதனால்தான் கடவுள் அவர் என்ன பண்றாரு, திரு அவையை தூக்கி வைத்து புனித நிலைக்கு உயர்த்துகிறார். நான்காவது செய்தி, நம்ம தனியால் கிடையாதுங்க. நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு தனியால், நாங்க தனியால், நீங்க தனியா. நோ, வாழும்போது ஒன்னா நீங்க தனியாலாம், பொண்டாட்டி செத்துட்டாங்க, புருஷன் தனியா இருக்காரு, அல்லது புருஷன் செத்துட்டாரு, பொண்டாட்டி தனியா இருக்காங்க, பிள்ளைங்களாம் அம்மா அப்பாவை சரியா கவனிக்காம தனியா விட்டுறாங்க. ஆனா இறந்த பிற்பாடு பாத்தீங்கன்னா நம்ம தனியாக இல்லை, நம்ம ஒரு கூட்டம். இறந்த விசுவாசிகளின் நம்பிக்கை நான் நம்புகிறேன் அப்படின்னு நம்ம விசுவாசத்தை சொல்றோம், விசுவாச பமான். நீங்க பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் நான் யோசிச்சு பார்த்தேன், நிறைய நேரங்களை வாசித்த பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷனாவே இருந்துச்சு. நான் பேர்களை எனக்கு ஞாபகம் இருக்கு, பட் சொல்ல. அப்போ அந்த பையன், இந்த பையன், அந்த பொண்ணு, இந்த பொண்ணு, அந்த பெரியப்பா, இந்த பெரியப்பா, நீ பாருங்க, அவங்கள நம்ம மறக்கல. மேபி நம்ம கால சூழ்நிலை வேலைகளால அதனால மத்தத போயிட்டோம். பட் இருந்தாலும் இறந்த பிற்பாடு கூட நீங்க அந்த கூட்டத்தோடு உங்களை யாரோ ஒருவர் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். இந்த கல்லறை திருநாள் போங்க, இன்னைக்கு நான் யோசித்து பார்த்தேன். அங்க பாத்தீங்கன்னா அந்த மெழுகுபத்தி ஏற்றுகிறோம், அது உருகி போகிறது. அந்த ஊதபத்தி நீங்கள் ஏற்றுகிறீர்கள், அது காற்றோடு காற்றாய் கரைந்து போகிறது.
கண் இருக்கிற நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீங்க போறீங்க கல்லறைக்கு, நீங்களும் நானும் கூட அப்பா அம்மாக்காக ஏத்துறோம், இதெல்லாம் பண்றோம். கண் இருக்கிற நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம் கண் மூடிய பிற்பாடு அந்த உருகி போன, அந்த காற்றோடு கரைந்து போன ஊதபத்தியை நம்மால பார்க்க முடியாது. கண் காணாத கடவுளோடு நாம் ஒன்றாக இதாங்க உயிர்ப்பு, இதான் விசுவாசம். இறந்த பிற்பாடு உடல் அழிந்து போகிறது, இந்த ஆன்மா உயிர் பெறுகிறது. அது மறுவாழ்வு சிந்தனை தான். நம் ஆண்டவரோடு ஒன்றாக இணைகிறோம். அப்ப இன்னைக்கு இந்த கல்லறை திருநாள் அல்லது இந்த இறப்பு நமக்கு தருகிற செய்தி என்ன? நான் யோசித்து பார்த்தா ஒண்ணுதான் வருது. கடவுள் கொடுத்து இந்த அற்புதமான வாழ்வுங்க. மீண்டுமாக நான் சொல்வேன், எப்போ இறப்போம் என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அது வரும்போது வரட்டும். நாளைக்கே இப்ப ஃபாதர் நேத்து நல்லா தான் ஃபாதர் இருந்தார், காலையில டீ சாப்பிட்டார், அப்படியே பேப்பர் படிச்சாரு, செத்துட்டார். இந்த பையன் இப்பதான் வண்டியில போனான் ஃபாதர், அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான், 18-20 வயசு பையன். இப்படி என்று நீங்கள் பார்ப்பீங்க. குழந்தைகள், நான் சொன்ன மாதிரி பிறந்த குழந்தைகள் இறந்து கொண்டு இருக்கிறது. வயது மூர்த்தவைகள் பல விதமான நோய் நொடிகளால் இறந்து கொண்டு இருக்கிறான். நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இறப்பு தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறி போய்விட்டது. நம்மால கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்பதற்குரிய அருகதை எனக்கும் உங்களுக்கும் கிடையாது. ஏன்னா கடவுள் இந்த கொடையா கொடுத்திருக்கு. 2 விஷயம் சொல்லி இந்த மறையை முடிக்கிறேன். ஒன்று, முதல்ல இந்த கல்லறை திருநாள்ல நம்ம இறந்தவரை நன்றி கூறணும். இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவை, இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிய, இந்த மாதிரி என் உடன்பிறப்புகளை, இந்த மாதிரி என் நண்பர்களை, இந்த மாதிரி என்னுடைய சகோதர சகோதரிகளோடு நான் வாழ, அவர்கள் எனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்களே. இப்ப அப்பா அம்மா எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா அவங்க இல்லை, ஆனா அவங்க செய்த தியாகங்களை எல்லாம் நம்ம பட்டியலிடவே முடியாது. அப்ப இந்த நாள் நம்ம அவங்களுக்காக நன்றி செலுத்தமா. அப்பா உங்களை நினைச்சு நான் நன்றி செலுத்த, நம்முடைய பிள்ளைகளை காணக்கூடிய வாய்ப்பு தந்தீங்களே, எங்களை படிக்க வச்சிங்களே, எங்களை நல்லா வசதியா வச்சிருக்கீங்களே, கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, வீடு வாசி வந்து கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். 2வது, நான் சொன்ன மாதிரி அவங்களுக்காக நாம ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். நான் சொன்னேன் 2ஆம் தேதி மட்டும் கிடையாது, இந்த மாதம் முழு யோசிங்க. உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, நம்மளை பத்தி நினைக்கவே இடம் இல்லை, அவங்கள பத்தி நினைக்க இடம் இருக்கு அப்படின்னு நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றான், மறந்து போயிடும். இன்னைக்கு 2வது ஜெபிக்கணும். அவர்கள் ஆன்மாக்கள் ஜெபி ரொம்ப அழகாக சொல்றாங்க இந்த இந்து சமயத்துல. நாம அவர்களுக்காக ஜெபிக்கிற போது அவர்கள் நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. நான் டெய்லி ஒரு விஷயம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், சும்மா விளையாட்டுக்காக அதை பழக்கப்படுத்தினேன். எனக்கு நிறைய புறாக்களுக்காக, நான் பெருமைக்காக சொல்ல, காலையில இருந்தோடனே ஒரு 5 மணி 5:30 மணிக்கு எழுந்து போய் அரிசி போடுவேன். நீங்க பாத்தீங்கன்னா என்னை பார்க்கறதுக்காகவே ஒரு பெரும் கூட்டம் நிற்கும் மேல. முதல்ல என்ன பார்த்தா அந்த காகம், அந்த புறாலாம் ஓடிடும், அன்னோன், நான் தெரியாம இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் மேல போற வரைக்கும் 2 மணி நாள் ஊர்ல இல்ல, சமையல் ஃபாதர் அதெல்லாம் உங்களை பார்த்துட்டு காத்துன்னு இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய நேரங்கள்ல சொல்லுவாங்க பாருங்களேன். இந்த எதிர் வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, என்னுடைய நெய்பர், பக்கத்து வீட்டுல கரெக்டா சாப்பாடு வைப்பாரு, 2 காக்கா சாப்பிடும். இது ஒரு ஐதீகங்க. ஐதீகம் தெரியுமா உங்களுக்கு? யாரு இறந்து போன உங்க அப்பா அம்மாவோ, இது விளையாட்டா தான் சொல்லுவாங்க, நான் சொல்றேன். அவர்கள் வேறு ஒரு ரூபத்துல, வேறு ஒரு விதத்துல வருவாங்க உங்க வாழ்வில். நான் சொல்லுவா, பெரிய ஆபத்துகள் நடக்கும்போது உங்களை யாரும் காப்பாற்றுற மாதிரி இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் ஐதீகம். ஐதீகம் என்பது நம்பிக்கை. நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நமக்கு ஏதோ ஒரு பெரிய, நம்ம அப்பா அம்மாவோ யாரோ ஒரு நமக்காக ஏதோ ஒரு விதத்துல அவங்க செய்வாங்க பாருங்களேன். இதுதான் சொல்றாங்க. இந்த நான் சொன்னேன், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற போது, அவங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்க, அவங்களை நினைக்கிற போது, அவங்க நினைச்சு 4 பேருக்கு நீங்க சாப்பாடு போடும் போது, 4 பேருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தருகிற போது, அவர்கள் வேறு ஒரு ரூபத்துல, வேறு ஒரு விதத்துல நமது வாழ்வை பாதுகாத்து கொடுக்கிறான். அவையில நினைக்கிறேன், நாம கூட இந்த இறப்பு நாளை, விசுவாசி இறப்பு நாளை, கல்லறை திருநாளை கொண்டாடுவேன். நாமும் ஒரு நாள் மடிந்து போவோம். நான் அதிகமா பலமுறை சொன்னதுதான், நீங்க இந்த வாழ்வில சம்பாதித்தது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன மறந்துருங்க, நான் சொல்றதை மறக்காதீங்க. நீங்க இறந்த பிற்பாடு உங்கள் கல்லறை, உங்களுடைய வைப்பாங்க பொட்டியில, உங்களை சுற்றி நின்று கொண்டு எத்தனை பேர் சும்மா அப்படின்னு சொல்றான் பாருங்களேன். இதுதான் நீங்க சம்பாதி. நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்வில பாத்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா அந்த சாம பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். 4 பேரும் பண்ணான், ஒருத்தோட அழுவ மாட்டான். ஏங்க அவங்க போயிட்டாங்க,
திரும்பி வரப்போறதே இல்லை. இனி அந்த ஜென்மம் அந்த அம்மாவை அப்பாவை தாத்தாவை முடிஞ்சிச்சாங்க. எத்தனை பேர் ஏங்க ஈரமே இல்லைன்னா அந்த மனிதனுடைய வாழ்வு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவே இல்லை. நீங்க கோடிக்கணக்கா சொத்து வச்சிருப்பீங்க, மானாவாரியா இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, 100 கணக்கில் நங்க வச்சிருப்பீங்க, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்க. இதான் நான் திருப்பி சொல்லுவேன். அவை இன்னைக்கு நாம இந்த இறந்தவரை பற்றி நினைவு கூறுக வேலை. ஒவ்வொருவரும் நம்மை சம்பாதிக்க வேண்டியது, நாம வாழும் போது நல்ல உறவுகளை பேணுங்க, மன்னியுங்கள். சொன்ன மாதிரி நிறைய சண்டை சச்சரவு போட்டுட்டு ஒட்டை இல்லாம உறவை இல்லாம வாழ்ந்தீங்கன்னா அழகாய் சொல்றாங்க, நம்ம தூக்குறதுக்காக 4 பேர் வேணுங்க. நம்ம செத்து போனா நம்ம பொட்டியை தூக்குறதுக்கு 4 பேராவது வேணுமா இல்லையா? அந்த 4 பேராவது சம்பாதிக்க கூடியவளாக மாறிப்போங்கள். பணம் பெருசு இல்லை, அதை விட மேலானது அந்த குணம், அதை விட மேலானது அந்த உறவு, அதை விட மேலானது அன்பு அக்கறை கொண்டவளாக வாழுங்கள். நிச்சயமாக நமக்கு உயிர்ப்பு உண்டு. எப்போ? இறந்த பிற்பாடு இல்லை, வாழுகிற போதே. எழுந்திருந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஆமென். கொரிந்திய 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனப்படியாய் சொல்கிறது, இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தது போல இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்துச் செல்வார். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெற்றடச் செய்வார். இறந்தவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் வேளையில நம்மையும் ஆண்டவரில் அதிகமாக நம்பிக்கை கொண்டு நம்முடைய இக்கால வாழ்வுக்கு தேவையான நலன்களை பொழிய வேண்டும் என்று நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை அவருடைய பாதத்தில் எடுத்து எம்புவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று மொழிந்த எம்மிறைவா, எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர், ஏனைய ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் இறையாட்சி பணியில் நல் ஆசி வழங்குபவர்களாகவும் நல் வழிகாட்டிகளாக விளங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம்.
நாட்டை ஆளும் தலைவர்களுக்கு நீதியும் நேர்மையும் அளிக்கும் அன்பு இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்களை உமது ஆசிரால் நிரப்ப வேண்டும். அவர்கள் மக்களிடம் மத நல்லிணத்திற்கு தீங்கு விளைவிக்காமல் இருந்து ஜனநாயகத்திற்கு காவலாக விளங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் கடவுளையும் சக மனிதர்களையும் அன்பு செய்து வாழ வேண்டும். நீதியும் நேர்மையும் கொண்டவர்களாகவும் நம்பிக்கையுடன் இறைவேண்டல் செய்பவர்களாகவும் உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றாமையும் இறைவா, இன்றைய இளைஞர்களை நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமைகளாக இல்லாமலும் உலக நாட்டங்களில் ஒழுகி இருக்கவும் கடவுளுக்கு கீழ்கொண்டாய் விளங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தலைப்படி தேவலுக்காக மௌனமாக செபிப்போம். சிலர் இந்த கல்லறைகளில் போய் பார்த்தா அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த புதைச்சிட்டு வந்த பிற்பாடு அந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்களாகவே எத்தனையோ கல்லறைகள் மறைந்து போயிடுச்சு. பெற்றோர்கள் நமக்கு செய்த எவ்வளோ விஷயம் இருக்கு. அதுக்காக நான் டெய்லி போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி கல்லறை திருநாளையாவது போயிட்டு அந்த கல்லறைகளை ஒழுங்குபடுத்தி அம்மா அப்பாவுக்காக ஒரு மெழுகுத்திரி ஏற்றி அவங்களுக்காக ஒரு ஜெபிக்கிற பழக்கம் காலம் காலமாக இருக்கிற ஒரு பழக்கம், இன்று நேற்று அல்ல. நிறைய நேரங்களில் இன்னைக்கு உலகம் எப்படின்னா ஒரு பிஸியான உலகம், வேகமான உலகம், ஓடிக்கொண்டிருக்கிற உலகம். அதுக்கெல்லாம் நேரமே இல்லாமல் போய்விட்டது. நாளைக்கு நீங்க நான் இறந்த பிற்பாடு, நாம் கல்லறையிலே புதைக்கப்பட்ட பிற்பாடு நமக்கும் இதே ஒரு நிலைமைதான் ஏற்பட போகிறார். அன்பின் ஆண்டவரே, அருமையான நாளுக்காய் கண்டு செலுத்துகிறோம். உமக்காக, திருவைக்காக, நாட்டிற்காக, உலகத்திற்காக எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து தியாகம் செய்து எங்கள் குடும்பங்களிலே மறித்த அத்தனை பேருக்காக நினைவு கூறி ஜெபிக்கிற வேளையில ஆண்டவரே, அவர்கள் வாழ்வு எங்களுக்கு எல்லாம் மிக சிறந்த ஒரு பாடமாக அமைகிறது என்பதை கற்றுக்கொள்ளவும், அவர் விட்டு சென்ற அருமையான வாழ்வியல் பாடங்களை எமதாக்கி கொண்டு வாழ அருள் தாரும். அத்துணை ஆன்மாக்களையும் மது திருமுக ஒளியில் காணக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். மகரிக கப கப தசனி த பத
நம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாமுடைய ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, இறந்தவும் அடியார்களை பலியின் வழியாக கிறிஸ்துவின் இரத்தத்தான் அவர்களின் பாவங்கள் இருந்து கழுவி போக்கிடுமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். அதனால் திருமுழுக்கு தண்ணீரால் கழுவப்பட்ட அவர்களை நீர் பரிவிரக்கத்துடன் மன்னித்து இடையராது தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒழிகிறது. சாவது திண்ணம் என்ற நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினால் வரவிருக்கும் அழிவில்லாம் வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறது. ஏனெனில் ஆண்டவர் எமது நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுவதே அன்றி அது அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணுலக வாழ்வின் குறைவிடம் அழிந்ததும் விண்ணுலகத்தில் நிலையான வீடு ஆயத்தமா இருக்கிறது. ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவா. வேறுபாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்ததை பிட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். எனவே உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வளவே இரவு விருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்களில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். தர்மையான ஒரு புதிய மாதம், நவம்பர் மாதத்துடைய இந்த 2வது நாளை கூட நீங்களும் நானும் காணக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டின் 11வது மாதத்தில ஆண்டவர் நமது வாழ்வை நீடிக்க செய்து கொண்டிருக்கிற தெய்வத்திற்கு உளமாற நன்றி சொல்வோம். இந்த இறந்த விசுவாசிகளை நினைவு கூறுகிறோம். நம்மளோடு பயணித்தவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள், ஒரு சில பேர் நம்மோடு இன்னைக்கு இல்லை. நமக்கு முன்பாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய இந்த உலக வாழ்வு நிறைவு பெற்று விட்டது, முடிவு பெற்று விட்டது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அவங்க ரொம்ப கெட்டவங்க, நாம ரொம்ப நல்லவங்க, அதெல்லாம் இல்லை. அவருக்குரிய கடவுளுடைய திட்டம், சித்தம் நிறைவேறி கொண்டு இருக்கிறார். நமக்கும் ஒரு நாள் நிச்சயமாக அந்த இறப்பு, மரணம் நம்மை வந்து தழுவி கொள்ளும். அப்ப இந்த வேளையில் நான் இப்படி யோசித்து கொண்டிருந்தேன். கண்களை மூடுங்க. நான் சொல்றேன், இந்த நாள்ல நீங்க அனைவருமே இப்ப நம்ம வாழ்ற இந்த உலகம் வந்து மாறி போய்விட்டது. காலையில் எழுந்திருந்து இரவு படுக்கிற வரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பல விஷயங்களுங்க அப்படியே மனசை போட்டு அப்படியே போட்டு நீங்க உட்கார்ந்தாருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வேற ஏதோ ஓடிட்டு இருக்கும். அந்த வேலைக்கு போகணும், இங்கே போகணும், அதை செய்யணும், இதை பண்ணணும், அங்கே பார்க்கணும், கல்யாணத்துக்கு போகணும், கல்லறைக்கு போகணும், அந்த பூ வாங்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள். நிறைய நேரம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு சில நேரத்தை வருத்தம் கூட தருது. ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அப்பா அம்மா இறந்தவங்க வீட்டில் ஃபோட்டோலாம் வைப்போம். நான் இப்போ நிறைய வீட்டில் பார்க்குறேன், வீடுகள் மந்திரிக்கும் போது அந்த மாதிரி ஃபோட்டோவே காணும் இருக்கு. ஆனால் ஏதாவது உள்ள ஒரு பரனில் போட்டு வச்சுருப்போம், ஏதாவது ஒரு உள்ள தூக்கி மறைச்சி வச்சிடறோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அவங்க பயன்படுத்திய அந்த பொருட்கள், ஒரு கண்ணாடியாக இருக்கலாம், ஒரு பேனாவாக இருக்கலாம், ஒரு புத்தகமாக இருக்கலாம், ஏன் அவர் பயன்படுத்திய பைபிளாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். இதெல்லாம் ஏன் பத்திரப்படுத்த வேண்டும் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? அவங்க நம்மோடு இருக்காங்க. நான் சொன்ன இந்த உடல் அழிந்து போகிறது, நீங்கள் கல்லறைக்கு போகிறதுக்கு நேரமே இல்லை. அவங்க ஃபோட்டோவை நான் ஏன் எத்தனை சொல்கிறவங்க தெரியுமா? அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எங்கள் அப்பா என் கூட தான் இருக்க. நம்ம அறியாமல் நம்ம கண்களை தண்ணீருக்கு அப்புறம் அப்பா நமக்காக, அம்மா செஞ்சாங்க, இது எல்லாம் நமக்காக இப்படிலாம் பார்த்தாங்க, நினைப்பதற்காக தான் இந்த மாதம். அப்ப நினைக்கிறேன், நான் இப்படிலாம் சொல்றதுக்காக இல்லை, நீங்கள் நான் நம்ம யாரும் நினைவு கூற போறா? நீங்களே உங்கள் அப்பா அம்மா நினைவு கூறல, உங்கள் பிள்ளைங்களை நினைவு கூறுவாங்களா? இன்னைக்கு உலகம் மாறி போய்விட்டு நான் சொன்னேன், அவ்வளோதான். நீங்கள் எப்போ நம்ம இடம் மறைஞ்சுன்னா அவ்வளோதான், இடத்த கழுவிட்டு போயிட்டே இருப்பான். அடுத்த வேலை அவனுக்கு வேலை போயிட்டே இருக்கும். ஐயோ, அப்பா நம்ம படிக்க வச்ச, அம்மா நம்மளை இப்படி பண்ணாங்க. இன்னைக்கு நினைத்து பார்க்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது. காரணம், நீங்க நான் நம்முடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்கிறதே இல்லை. அவதான் நினைத்தேன், இந்த நவம்பர் மாதம் ரொம்ப அழகான ஒரு மாதம். தாயாம் திருவை வந்து இந்த இறந்த விசுவாசி அப்பா அம்மா அனைவரையும் ஒரு நாள்ல மட்டும் இல்லை, நவம்பர் மாதம் 2ஆம் தேதி மட்டும் இல்லைங்க, மாதம் முழுவதுமாக நீங்க தயவு செய்து டைம் இருந்தா, இன்னைக்கு இல்லை நம்ம கல்லறை இல்லை, வேற எந்த டைம் இருந்தா உங்க அப்பா அம்மா கல்லறைக்கு போங்க, அவங்கள நினைத்து ஜெபியுங்கள். அவங்க பயன்படுத்திய பொருட்கள்லாம் பத்திரப்படுத்த காட்டுங்க, உங்க பிள்ளைங்கள்லாம் காட்டுங்க, பேர பிள்ளைங்க காட்டு. ஏ தாத்தா யூஸ் பண்ணுதுடா, அந்த மெடல் வாங்கினாரா,
இப்போ ஒரு இராணுவத்தில் இருந்திருக்கலாம், ஏதாவது அவர் வாங்கியிருப்பார், ஒரு ஆஃபீஸில் இருந்திருப்பார், அவர் லாயராக இருந்திருக்கலாம், அவர் போட்ட ட்ரெஸ் ஆகலாம். இன்னைக்கு நிறைய இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு பெரிய விஷயமா இல்லை. ஆனால் இன்னைக்கு பெரிய விஷயம்லாம் இன்னைக்கு சின்ன விஷயமா போயிடுச்சு. அன்னைக்கு இன்னைக்கு கண்கடி மூடுவோம். நம்முடைய பெற்றோர்கள், கணவன்மார்கள், மனைவிமார்கள், ஏன் இன்னைக்கு குழந்தைகள் கூட சில பிள்ளைகள் கூட இறந்து போயிருக்கலாம். நீங்க பழகிய உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம். ஏன் இந்த பங்குல எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அல்லது நண்பர்களாக, நான் சொன்ன மாதிரி அன்பியத்துல பங்கு பெற யாரையோ பிறப்பாங்க, நம்மோடு படித்தவர்களாக கூட இருக்கலாம். அவங்க நம்ம கூட இல்லை. இந்த 2 அடி பாடலை மட்டும் பாடி அவளுக்காக மீண்டும் ஒரு முறை நாம் அவர்களை நினைத்து, இறைவா இறந்தோருக்கு அமைதி தாரும், மனம் இறங்கியும் திருவடியில் சேரும் என்ற பாடலை மனம் உருகி கண்களை மூடி நீங்க கண்மணில் கொண்டு வாங்க. உங்க அப்பா, அம்மா, கணவன், மனைவி, பிள்ளைகள், அதாவது நான் சொல்றது இறந்தவர்கள், உங்களோட பழகியவர்கள், உங்களோட உடன் பிறந்தவர்கள், நீங்க பார்த்தவர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், நமது அன்பு காட்டியவர்கள், எவ்வளோ தியாகங்கள் செய்தவர்கள், சில பல நேரங்கள்ல அவர்கள் நம்மோடு இப்போ இல்லாமல் இருக்கிற ஒரு சூழல்ல அவளுக்காக அனைத்து இந்த பாடல் வரிகளை பாடுவோம். இறைவா இறந்தவர் அமைதி தார், மனம் இறங்கியும் திருவடிந்தனில் சேரும். ஓ இறைவா இறந்தவர் அமைதி தாரும், மனம் இறங்கியும் திருவடிந்தனில் சேரும். இறைவா இறந்தவர் அமைதி தாரும், இறைவா இறந்தவர் அமைதி தாரும், மனம் இறங்கியும் திருவடி தனில் சேரும். ஓ இறைவா இறந்தவர் அமைதி தாரும். கண்கடி மூடுவோம். ஒரு நிமிஷம். அவங்க நம்மோடு இல்லை, அந்த நினைவுகள் நம்மோடு இருக்கிறார். நான் தெரிவிசன் அவங்க வைத்திருக்க பொருட்கள், அவங்க படங்கள், அதையெல்லாம் பார்க்கும் போது அவங்க நமக்கு ஏதோ சொல்லி கொண்டே இருக்கிறான். நீ போற பாதை சரியில்லை, நீ ஒழுங்கா இருக்கணும், நீ இப்படிதான் அவனை பார்த்து வளர்த்தேன், நீ ஒழுங்கா பிள்ளைகளுக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒழுங்கா இருக்கும், நிறைய விஷயங்கள் பாருங்களேன். நீ உட்காந்து பேசணுங்க. நீங்க அதெல்லாம் சொன்ன நமக்கு அதெல்லாம் நேரம் இல்லை. வெறுமனே ஒரு திருப்பலி ஒப்பு கொடுப்பதோடு மட்டுமல்ல, அந்த நினைவுகளை அசை போடுவோம். இருந்த நம்முடைய பெற்றோர்கள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் அத்தனை பேருக்காக அவர் விட்டு சென்ற அருமையான, நான் சொன்ன அவங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு எல்லாம் பாடும். இன்னைக்கு நாம கூட அதை பின்பற்றக்கூடியவர்களாக மாறும். சிறப்பாக இந்த பிறந்த நாள் திருமண விழாக்களை கொண்டாடுக்காம் ஜபோதி கிட்டே அவருக்காகவும் பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்க அனைவருக்காகவும் மருத்துவமனைகளிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்க அனைவருக்காம் ஏதோ நம்பிக்கையோடு திருப்பணியில் கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டலுக்காம் நன்றான் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரி இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகவழியில் ஏற்றுள்ள அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான புனிதமிக்க மரியாள் அருகே அவருடைய கணவரான பொழுது யோசேப் நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான பொழுது அந்தோனியா புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாய் இவர்களை எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் அடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமரிட மென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்மோடு முடிந்து போவதில்லை, மாறாக மறுவுலகம் என்று வாழ்வு உண்டு என்பதை
ஆண்டவர் நமக்கு விட்டு சென்று இருக்கிறார். எனவே அதே நம்பிக்கையோடு கரங்களை விரித்து கண்களை மூடி இயேசு கற்பித்த ஜெபத்தை ஜெபிப்போம். பின்னுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்றால் இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கிற பேரின்பதற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதருக்கு முடிந்தவரே குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலே வந்து குடுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கிப்பா. எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்தோட திருவிடம் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவன் இயேசு தருகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பாலும் நிரப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தவர். இந்த புனிதமிக்க உடலான மத்தத்தாலும் எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் என்றுடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, உயிர்ப்பும் உயிரும் நானே என விசுவாசம் கொள்ளும் ஒருபோதும் சாகான் என்ற வாக்குறுதி தருகிற தெய்வம் நிலை வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்ல தன்னை விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். ஆனந்தம்
இன்று பொது காலத்துடைய 31வது ஞாயிறு. நாம் இன்று இறந்த அனைத்து விசுவாசிகளின் நினைவை கொண்டாடுகிறோம். ஆகவே தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நான் சொன்னது போல இன்னைக்கு மட்டும் இல்லை, தாயாம் திருவை நவம்பர் மாதம் 2ஆம் தேதி கல்லறை திருநாள் இறந்த விசுவாசி நினைவு கூர்ந்தால் இந்த மாதம் முழுவதுமாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எனவே நாம் சொன்ன திருப்பலி நிறைய ஒப்பு கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் கூட இந்த மாதம் முழுவதுமாக அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நான் சொன்ன இந்த படங்களை எல்லாம் வைங்க. நாட்டில் இந்த கோயிலில் வந்து தினந்தோறும் திருப்பலி நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். இங்கே வந்து ஜெபிக்கிற அத்தனை பேர், அவங்க பேர்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் இங்கே இருக்கிற இறந்தவர்களுக்காக தொடர்ந்து ஒரு அருந்தமறை ஜெபம் சொன்னாலே அது மிகப்பெரிய அப்படி ஆன்ம இலைப்பாற்றுக்கு உதவியாக இருக்கும். அவரை நாம் சொன்ன மாதிரி கல்லறை திருநாள் அப்படியே கல்லறையில் உங்களுக்கு தெரியும், நாம் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அமைச்சிருக்கோம். அவை தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவை அதெல்லாம் வெயிலெலாம் முடிஞ்சு தண்ணீர்லாம் போன பிற்பாடு நம்ம அந்த கல்லறையை சுத்தம் செய்த பிற்பாடு இந்த மாதத்தில் ஒரு நாள் உங்களுக்கு முன்கூட்டி அறிவிப்போம். அப்போது நீங்கள் எல்லாம் சென்று இந்த கல்லறை சுத்தம் செய்து அன்னைக்கு அங்கே ஜெப வழிபாடு வைத்து இறந்த விசுவாசிகளே அந்த கல்லறை நாம் மந்திரிப்போம். இதை பற்றி உங்களுக்கு பின்னால் அறிவிக்கப்படும். சொன்னது போல இன்று மொத்தம் 5 திருப்பலிகள் நடைபெறுகிறது. மாலை 5:30 மணிக்கு ஆங்கில திருப்பலியும் 6:30 மணிக்கு திருப்பலியும் கூட நாம் இறந்த விசுவாசிகளுக்காக தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம். சொன்ன மாதிரி நம்முடைய திருத்தந்தை இந்த ஆண்டு இதை பற்றி அதிகமாக சிந்திக்க நம்ம களைப்பு விடுத்திருக்கிறோம். நிறைய நேரங்களில் இந்த அபார்ஷன் அன்பான் அதை பற்றி முதல்ல சொன்னேன். நிறைய நேரங்களில் இது வந்து எல்லாருமே சுயநலவாதி, இதை பற்றி போலவா நான் நிறைய சொன்னேன். அபார்ஷன் பண்ண அத்தனை பேருமே கொலை குற்றவாளிகள், அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் தண்டிக்கப்பட முடியாது. ஏன்னா சில நேரத்தில் நம்முடைய சுயநலத்திற்காகவே நான் சொன்ன மாதிரி ட்ரில்லியன், மில்லியன் இல்லை ட்ரில்லியன், அதாவது இப்போ சொல்லுவாங்க லட்சம், பல லட்சம், கோடி, பல கோடி உயிர்கள் வந்து மாண்டு போயிருக்கிறார் உலகம் முழுவதுமே. ஏன்னா இன்னைக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படி ஒரு மனசாட்சி இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவே இந்த நாளில் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமாக ப்ரோ லைஃப், அதாவது இந்த அன்பார்ன் சைல்ட், அந்த மாதிரி இந்த கருவிலே சிதைக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, கொலை செய்யப்பட்ட சிசுக்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நீங்கள் பண்ணல இருந்தாலும் பரவாயில்ல, யாரோ உலகத்தில் பண்ணியிருப்பாங்க. எனவே இந்த கருவிலே சிதைக்கப்பட்ட குழந்தைகளுக்காக தொடர்ந்த மாதம் முழுவதுமாக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை இப்பொழுது மார்ட்டின் தெபோரஸுடைய நினைவு. நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி திங்கட்கிழமை, 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகவே உங்களுக்கு தெரியும், அன்று சார்லஸ் பெரோமியன் நினைவு நாள். அன்று நம்முடைய பங்கினுடைய பாதுகாப்பு இப்பொழுது அந்தோனியாவுடைய சிறப்பு மிக்க தினம். அன்று காலை 6:30 மணிக்கு வழக்கம் போல திருப்பலியின் முடிவிலே நற்கருணை ஆசீரம், அதை தொடர்ந்து அனைவருக்கும் நிகழ்ச்சி வழங்கப்படும். 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து குணமளிக்கும் வழிபாடும் நற்கருணை ஆசீரம் நிகழ்ச்சி முழவும் வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை, அதை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பொழுது அந்தோனியாவுடைய சிறப்பு தேர்பவனையும் சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடு அனைவருக்குமாக நேர்ச்சி முழும் வழங்கப்படும். இந்த மாதம் நம் மத்தியிலே அருள் தந்தை இயேசு நசரேன் அவர்கள் இவர்கள் பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தை சேர்ந்தவர். லூர்து அன்னை தியான மையத்தினுடைய இயக்குனர் தந்தையாக இருக்கிறார். வல்லமையான ஒரு குருவானவர். எனவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை 11 மணி திருப்பலியும் அவருடைய குழுவினரும் மாலை நடைபெறுகிற வழிபாடை தந்தை அவர்கள் தலைமையேற்று வழி நடத்துவார்கள். எனவே நாம் மீண்டும் சொன்னது போலதான் நிறைய பேசுகிற நேரத்தை கருதி குறைத்துக் கொள்கிறேன். நிறைய அற்புதங்கள், நிறைய சாட்சிகள்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். நீங்கள் யூடியூப்பை பாருங்கள். ஒருத்தர் சிவகங்கையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபாதர் கோயம்பேடு பக்கத்தில் இருக்கா மதுரவாய், ஆமாம் அங்கே தானே அந்தோனி இருக்கு. யூடியூப்பில் பார்க்குறேன் ஃபாதர், பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபாதர், பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் அப்போது எங்கேயோ இருக்கிற ராம்நாடில் இருக்கிற ஒருவருக்கு கோயம்பேடு மதுரவாயில் இருக்கிற அந்தோனியாருடைய வல்லமை தருகிறார். அப்போ நீங்கள் அதான் நான் சொல்லுவேன். ஆகவே நடைபெறுகிற, எனக்கு தெரியும் அன்றைக்கி வேலைக்கெல்லாம் போகணும், இருந்தாலும் பரவாயில்லை, நடைபெறுகிற அந்த நிகழ்வுகளில் குடும்பமாக வந்து கலந்து கொண்டு நம்முடைய பாதுகாப்புடைய அருளை ஆசிரியர் பெற்று செல்ல உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். அன்பாருடைய உங்களுக்கு தெரியும், நம்முடைய பங்கில் கடந்த வாரம் விவிலிய வினாவிடை போட்டி நம்முடைய அன்பிகளுக்கான போட்டியாக நடைபெற்றது. மொத்தம் 16 அன்பியங்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இதை மிக சிறப்பாக வழிநடத்தி நம்முடைய உதவி பங்கு தந்து நம்முடைய அருள் சகோதரி சத்யா, அவரோடு கூட இருந்த நம்முடைய சகோதரர்கள் மற்றும் அருள் சகோதரி, நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்போம். ஆல்மோஸ்ட் 2 மணி நேரத்துக்கு மேலே இதை வந்து வினாவிடை போட்டி நடைபெற்றது. 5 பேர் முதலிடத்தை முதல் ஃபர்ஸ்ட் 5 பிளேஸ் வந்துருக்காங்க. முதலாவது இடத்தை புனித தோமியர் அன்பியும், 2வது இடத்தை லோயலா இன்னாசிர் அன்பியும், 3வது இடத்தை மரிய குரட்டி அன்பியும், 4வது இடத்தை ஜான் மரிய பியானி,
5வது இடத்தை மத்தேயு அன்பியும் தட்டி சென்றிருக்கிறார். அவர் பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் நன்றி. எனவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2வது திருப்பலி முடிந்தன. அத்தனை பேருக்கும் பங்கேற்றவர்களுக்கும் பரிசு பெற்ற 5 இடங்களை தட்டி சென்றவர்களுக்கும் பரிசளித்து கௌரவிப்போம். இந்த வார ஞாயிறு வழிபாட்டை மிக அர்த்தமுள்ள விதத்தில் சிறப்பித்த நம்முடைய ஜான் பால் அன்பிய குடும்பங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலி அன்னை தெரேசா பீடப்புக்கள் சிறப்பிப்பாக. நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை திருப்பலி, அன்று மாலை திருப்பலி, அதை தொடர்ந்து நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். கடந்த மாதம் நம்முடைய பங்கில் உங்களுக்கு தெரியும் மிஷன் சண்டே, நம்ம மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடினோம். அந்த கபர்கள் எல்லாம் கொடுத்தோம். எனவே இதன் வழியாக வந்த காணிக்கை மிக வேகமாக வாசித்து விடுகிறேன். லோயலா என்னாசியார் 14,000, மென்சன் 20,000, மரிய கோரட்டி 12,700, டொமினிக் சாவியா 12,300, ரஃபேல் 6,450, அருளப்பேர் 12,300, சின்னப்பேர் 12,900, யாகப்பேர் 12,500, அல்போன்ஸ் அம்மாள் 12,210, சூசியப்பேர் 5,530, ஜான் பால் 6,500, மிக்கேல் 3,700, பேதுரு 11,000, மத்தோயு 5,300, ராணி மரியா 6,300, ஜான் மரிய வியானி 4,950, அன்னை தெரேசா 6,050, தேவசகாயம் 8,000, பிரான்சிஸ் சேவியர் 5,400, பவுசினா 6,400, அசிசியார் 5,950, டான் போஸ்கோ 8,670, அந்திரேயா 2,600, குழந்தை திரேசம்மா 4,500, செபஸ்தியார் 3,950, ஞானத்தில் அருள் சகோதரி 4,000, ஆக்னஸ் 4,500, வெரோனிகா 5,050, அருளானந்தர் 2,750, லூக்கா 3,700, தோமையார் 6,000. தனிநபர்கள் வழியாக சில பேர் கவர்களை உண்டியில் போட்டிருந்தாங்க. அதன் வழியாக வந்த தொகை 3,940. ஆக கவர்கள் வழியாக நமக்கு வந்து கிடைத்த தொகை 2,40,200. நம்ம உணவு திருவிழா வைத்திருந்தோம். நிறைய அன்பியங்கள், நிறைய குழுக்கள், இயக்கங்கள், ஸ்டால்லாம் போட்டு அவங்களுக்கு தெரியும். அதன் வழியாக வந்த தொகையை வாசி விடுகிறேன். மிக்கேல் அதுத்துறை ஜபக்குழு 1,20,000, மாதா சேலை ஏலம் 42,250, அந்தோனியார் இளைஞர் குழு ஆண்கள் 42,245, ராணி மரியா 18,100, குழந்தை திரேசம்மாள் 17,000, அல்போன்ஸ் அம்மாள் 16,500, பேதுரு 6,200, மரிய கோரட்டி 9,300, அருளானந்தர் 12,100, ஜான் மரிய வியானி 11,900, அன்னை தெரேசா பீடப்புக்கள் 5,570, ரஃபேல் 3,000, தோமையா 4,000, அசசியா 4,510, பவுசினா 4,050, அந்தோனியார் இளைஞர் குழு பெண்கள் 7,000. ஆக இந்த ஸ்டால்கள் வழியாக நமக்கு கிடைத்த தொகை 3,26,450. நான் சொன்ன மாதிரி கவர் வழியாக கிடைத்த தொகை 2,40,200, ஸ்டால்கள் வழியாக வந்த தொகை 3,26,480. ஆக நம்முடைய மொத்த வரவு 5,66,680. ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்துருங்க. நம்முடைய செலவுகள் ஞானராஜ் சாமியனார் டேபிள் சேர்ஸ் இதெல்லாம் பாத்திரங்கள் வாங்கியது 36,770. சித்திரை நம்ம சவுண்ட் சிஸ்டத்துக்காக 5,000, ஒர்க்கர்ஸ் கிளீனிங்லாம் பண்ணவங்க சுத்தம் செய்யறதுக்காக 2,500. ஆக நம்முடைய மொத்த செலவு 43,770. நம்முடைய மொத்த வரவு 5,66,680. நம்முடைய செலவு 43,770. ஆக நம்முடைய மொத்த கையிருப்பு 5,52,910. தெரியும் நான் எத்தனை பேர் கண்டி சொல்றது. ஏன்னா அந்த ஸ்டால்கள்ல நிறைய உழைப்பு, அவ்வாறு கூட நம்முடைய அன்பியங்கள் பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர்கள் வீடுகளுக்கு எல்லாம் சென்று இந்த கவர்கள் வழியாக உதவி செய்திருக்கிறார். நிறைய இயக்கங்கள், பக்த சபைகள் எல்லாருமே இணைந்து இவ்வளவு பெரிய தொகை நம்ம பெருந்தொகையை நம்ம மறைபெற பணிக்காக மறை மாவட்டத்துக்கு அணி வைப்போம். எனவே மீண்டும் ஒரு முறை அத்தனை பேருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவடு கொடுத்து நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். புனித ஜான் பால் ஒவ்வொரு கத்தோலிக்கர்களும் தினமும் ஜெபிக்கும் ஜெபமாலையில் ஒளியின் மறை உண்மைகளை புதிதாக புகுத்தி ஜெபமாலையில் உள்ள ஒரு சிறு வெற்றிடத்தை நிறைவு செய்தவர் புனித ஜான் பால். அவரை பற்றி சிறு மணித்துளிகள் சிந்திப்போம். இவரின் இயற்பெயர் கரோல் யோசேப் வெர்த்தியவோ. மே மாதம் 18ஆம் தேதி 1920 போலாந்து நாட்டில் பிறந்தார். திருத்தந்தையாக பேறு பெற்று ஆயராக உயர்ந்து கர்தினலாக பதவியேற்று புனிதராக நம் மனதில் வலம் வருகின்றார். கால்பந்து வீரராக, ஆசிரியராக, நடிகராக, கதை இயக்குனராக, கதை எழுதுபவராக மொத்தம் 12 மொழிகளில் சிறந்து விளங்கினார். இராணுவ பயிற்சி பெற்றும் கூட உயிரை கொள்ளும் கருவிகளை பயன்படுத்த மாட்டேன் என்று அங்கிருந்து விலகினார். 5 காய வரம் பெற்ற புனித பேதுரு பியோவிடம்
ஒப்பரு அருட்சாதனம் பெற்றார். இரண்டாம் உலகப் போரில் பல யூதர்களை காப்பாற்றினார். 26 வருடம் திருத்தந்தையாக பணியாற்றிய இவர் மனித வாழ்க்கை என்று சுற்றுமடலை எழுதி சிசு கொலை மற்றும் கருக்கலைப்பை எதிர்த்தார். ரோம் நகரில் மரியணைக்கென சிறப்பு அருங்காட்சியகம் உருவாக்கினார். ஏராளமான திருமடல்களை எழுதியிருக்கின்றார். இவருடைய வார்த்தைகள் வத்திக்கான் ஏட்டில் இடம்பெற்றுள்ளது. 3 முறை மிகப்பெரிய விபத்தில் சிக்கிய பொழுதும் மரியன்னையின் மீதுள்ள அன்பால்தான் உயிர் தப்பியதாக முழுமையாக நம்பினார். இந்தியாவுக்கு 2 முறை வந்த இவர் 2005ஆம் ஆண்டு வான்வீடு அடைந்தார். ரோம் நகரில் இவரின் அழியா உடலை கல்லறை மேல் வைத்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் அவரை பார்த்து அருள் பெற்று செல்கின்றனர். 2014இல் புனிதர் பட்டம் பெற்ற இவரின் திருவிழா அக்டோபர் 22ஆம் தேதி ஒவ்வொரு திருச்சபையாலும் கொண்டாடப்படுகிறது. செய்யும் பணியை செம்மையாக செய்து இறைவனுக்கு தொண்டாற்றி இயேசுவுக்கு சான்று பகர்ந்து மரியன்னையின் சீடத்துவ வாழ்வை பின்பற்றினால் நீங்களும் புனித ஜான்பால் தான். புனித ஜான்பாலே மன்றாடுவோமாக. ஆண்டவரை, எங்களுக்காக பலியாகி மாற்றி உயிர்த்தெழுந்த முறை திருமகனின் திருவுனை உட்கொண்ட நாங்கள் இறந்த உமடியார்களுக்காக உமை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அவர்கள் தூய்மை பெற்று வரவிருக்கும் உயிர்ப்பின் கொடையால் மாற்றி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. என்னை
மதுரமான திருஹதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.